ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். த்வம் காஸ்யபே தபசி சந்நிததத்ததானீம். த்வம் காஸ்யபே தபசி சந்நிததத்ததானீம். प्राप्तोऽसि गर्भमदिते प्रणुतो विधात्रा. प्राप्तोऽसि गर्भमदिते प्रणुतो विधात्रा. प्रासूत च प्रकटवैष्णवदिव्यरूपम्. प्रासूत च प्रकटवैष्णवदिव्यरूपम्. साद्वादशी श्रवणपुण्यदिने भवन्तम्. साद्वादशी श्रवणपुण्यदिने भवन्तम्. त्वं कास्यपे तपसि सन्निधदत्तदानीं. प्राप्तोऽसि गर्भमदिते प्रणुतो विधात्रा. त्वं कास्यपे तपसि सन्निधदत्तदानीं. प्राप्तोऽसि गर्भमदिते प्रणुतो विधात्रा. प्रासूत च प्रकटवैष्णवदिव्यरूपं. साद्वादशी श्रवणपुण्यदिने भवन्तम्. प्रासूत च प्रकटवैष्णवदिव्यरूपं. साद्वादशी श्रवणपुण्यदिने भवन्तम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ததானீம் துவம், அப்போது நீங்கள், காஸ்யபே தபசி, தவத்திலிருந்த காஸ்யபரோட வீரியத்தில், சந்நிததத், குடிகொண்டு நுழைந்து, விதாத்ரா, பிரம்மதேவனால் பிரணுதக, துதிக்கப்பட்டவராக, அதிதேகே கர்ப்பம், அதிதியின் கருவை, பிராப்தக அசி, அடைந்தீர்கள். பிரகட வைஷ்ணவ திவ்ய ரூபம் பவந்தம், நன்கு வெளிப்பட்ட விஷ்ணு தேஜஸுடன் கூடிய திவ்ய வடிவம் கொண்ட உங்களை, துவாதசி ஸ்ரவண புண்ணிய தினே, துவாதசி திதியும் திருவோண நட்சத்திரமும் கூடிய புண்ணிய தினத்தில், சா, அந்த அதிதி தேவி, பிராசூதச்ச, ஈன்றாள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். த்வம் காஸ்யபே தபசி சந்நிததத்ததானீம். பிராப்தோऽसि கர்ப்பமதிதே प्रणुतो विधात्रा. प्रासूत च प्रकटवैष्णवदिव्यरूपं. साद्वादशी श्रवणपुण्यदिने भवन्तम्. உனது மகனாக பிறப்பேன் என்று அதிதிக்கு பகவான் வரமருளினார் இல்லையா? அதை நிறைவேற்றியதை இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் விவரிக்கிறார். தவத்திலிருந்த காசியபரின் வீரியத்தில் பகவான் எழுந்தருளி அதிதியின் கர்ப்பத்தை அடைந்தார். அப்போ பிரம்மா கூட தேவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பகவானை ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறார். உரிய காலத்தில் அதிதி தேவி திவ்ய வைஷ்ணவ ரூபத்துடன் திவ்யமான தேஜஸுடன் கூடிய உங்களை துவாதசி திதியும் சிரவண நட்சத்திரமும், அதாவது திருவோண நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் பெற்றெடுத்தாள். இங்கு பிரகட வைஷ்ணவ திவ்ய ரூபம் அப்படின்னு பட்டதிரிகள் சொல்கிறார் பாருங்க. அங்கே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இந்த தசகம் வாமனாவதாரத்தை விவரிக்கிறது. அதிதி தேவிக்கு பிறந்தபோது வாமன ரூபத்தில், குள்ள உருவத்தில், குழந்தையாக 2 கைகளோடு பகவான் பிறக்கலை. பிறக்கும்போது திவ்யமான விஷ்ணு ரூபம், நாராயண ரூபத்தில், அதாவது பீதாம்பரத்தை அணிஞ்சுண்டு 4 கைகளோட சங்க சக்கரத்தை தாங்கி கொண்டு கௌஸ்துபமணியும் வனமாலையும் அணிந்து கொண்டு பிறந்தார்.
விஷ்ணு ரூபம் தேஜஸோடு வெளிப்படும் வகையில் பகவான் பிறந்தார் என்று பட்டதிரிகள் காண்பிக்கிறார்.